எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை எரேமியா 31:3 அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இந்த உலகில் அன்புக்காக ஆதரவுக்காக ஏங்குவோர் பலர். தம்மை நேசிக்க தம்மை ஆதரிக்க ஒருவர் கிடைக்க மாட்டாரா என்ற அங்கலாய்ப்போடு மனிதர்களிடத்திலே அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். அதனால் தோற்றும் போகிறார்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய சிநேகம் அநாதி சிநேகம். அவரின் அன்பு நிபந்தனையற்றது, அது எல்லையற்றது. நம்முடைய தவறுகளை கடந்து நம்மை தேடி வரும் அந்த மாபெரும் அன்பு. நாம் இருக்கும் வண்ணமாகவே எம்மை ஏற்றுக்கொண்டு எம்மை வடிவமைக்கும் அன்பு. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் எத்தனை என்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். அவர் தகுதி பார்த்து எவரையும் அழைப்பதில்லை, அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எந்த மனுஷனும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை. காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி சென்ற அவர் நாம் எத்தனை தூரம் விலகி சென்றாலும் நம்மை தேடி வரும் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு புகழ்பெற்ற ஓவியர் இருந்தார். அவர் ஒரு முறை ஒரு கண்காட்சியை நடத்தினார். அதில் பல அழகான ஓவியங்கள் வைக்கப்பட்டு இருந்தன. ஆனால் அந்த கண்காட்சியின் நடுவில் ஒரு விசித்திரமான ஓவியம் இருந்தது. அது அழுக்கு நிறைந்த கிழிந்த ஆடைகளுடன் பார்க்கவே பரிதாபமாக இருந்த ஒரு மனிதனின் உருவம். அந்த ஓவியத்தை பார்த்தவர்கள் யாவரும் முகம் சுளித்தனர். இது என்ன அசிங்கமான ஓவியம் என்று அதை புறக்கணித்தனர். ஆனால் கண்காட்சியின் மூலையில் ஒரு சிறுவன் மட்டும் அந்த ஓவியத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த ஓவியத்தின் வழியே ஏதோ ஒரு உண்மை புரிந்தது. ஓவியர் அந்த சிறுவனிடம், தம்பி, இந்த ஓவியம் உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், இல்லை ஐயா, இந்த ஓவியம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இவ்வளவு பரிதாபமாக அழுது கொண்டிருக்கும் இந்த மனிதனின் முகத்தை நீங்கள் உற்று பார்த்தால் அவனது கண்களுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளிர்கிறது. அவன் கையில் இருக்கும் அந்த சிறிய விளக்கு இன்னும் அணையவில்லை. அவன் யாரோ ஒருவரால் தான் மீட்கப்படுவேன் என்று நம்புகிறான். அந்த நம்பிக்கையை நீங்கள் மிக அழகாக வரைந்துள்ளீர்கள். வியப்படைந்த ஓவியர், மகனே, நீ சரியாக சொன்னாய். இந்த மனிதன் யார் தெரியுமா? இந்த ஊரிலேயே எல்லாராலும் மிகவும் வெறுக்கப்பட்ட ஒரு குடிகாரன். ஒரு நாள் இவன் தற்கொலை செய்ய முயன்ற போது இவனை நான் காப்பாற்றினேன். அவன், தயவு செய்து என்னை வரையுங்கள், இந்த உலகத்தில் என்னை யாரும் பார்க்க மாட்டேன் என்கிறார்கள் என்று கதறினான். அதற்காகத்தான் இதை வரைந்தேன் என்றார். அப்போது சிறுவன், அப்படியானால் இவனை நீங்கள் நேசிக்கிறீர்கள் இல்லையா என்று கேட்டான். ஆம், ஒரு மனிதனாக நான் இவனை நேசிக்கிறேன். அது மட்டுமல்ல, இவனை மீட்கும் ஒரு நபர் இவனை தேடி வருவார் என்று நான் நம்புகிறேன் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த கதையில் உள்ள ஓவியரை போலவே நம்மை படைத்த ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்மை நேசிக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கலாம், ஆனால் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையின்படி அந்த ஓவியர் அந்த மனிதனை மீட்டெடுக்க எப்படி விரும்பினாரோ அதே போல நம்மை இருளில் இருந்து மீட்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மையே பலியாக்கினார். அந்த அன்புக்கு நன்றி கூறி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களை புறம்பே தள்ளாமல் அப்படியே எங்களை ஏற்றுக்கொண்டு நேசிக்கிற உம் அன்புக்காக சோத்திரம் அப்பா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்ற வார்த்தையின்படி எங்களை சேர்த்து ஆதரித்து நடத்துங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.